அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் அம்மனுக்கு மீனவர் பெண்கள் சேலை கட்டியிருக்கேன். அதில் பின்பக்கம் கொசை வச்சு கட்டினா எப்படி இருக்குன்னு நானே புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அம்மனுக்கு நான் எப்பயுமே ப்ளவுஸ் தைச்சி தான் அவங்களுக்கு போடுவேன். இந்த வாட்டி வீட்லேயே ப்ளவுஸு செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சாமி ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால சேலையை நான் டபுளாக மடிச்சுக்கிட்டேன். சேலை கொஞ்சமாக தான் முன்னாடி விடணும். அப்போ தான் நமக்கு பின்னாடி மடிப்பு எடுக்கிறதுக்கு நமக்கு பத்தும். நான் முடிச்சு தான் போட்டேன். இருந்தாலும் கை வச்சு கட்டிக்கிறது ரொம்ப சேஃப்டி. அப்போ தான் கழண்டு விழுகாது. நல்லா டைட்டாக கட்டிக்கிங்க. கிட்ஸ் எப்படி நம்ம சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் விட்டு தான் கட்டணும். இடது கால பக்கம் ரவுண்ட் அப் பண்ணி சுற்றி எடுத்துக்கோங்க. முன் பக்கம் அந்த மடிப்பு வர மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டா தான் அது கலையாது. நமக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். முந்தானி நம்ம ஃபஸ்ட்டு மடிப்பு எடுத்துக்கலாம். குட்டியாகவும் எடுத்துக்கலாம், பெருசாகவும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக தான் எடுத்திருக்கேன். பின் பண்ணிக்கோங்க. கிளிப்பு போடுறீங்கன்னா கிளிப்பும் போட்டுக்கோங்க. இது வலது கால் பக்கமாக சொல்லிட்டுக்கோங்க. அப்போ தான் இடது பக்கம் நம்ம முந்தானி போடுறது கரெக்டாக வரும். பிடிச்சி பின் பண்ணிக்கோங்க. சுருக்கத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி ஃபிக்ஸ் எடுத்துக்கோங்க. மடிப்பு எடுத்தாச்சு. இந்த மாடலுக்கு அவங்களுக்கு கொண்டு போட்டாக்கா அழகாக இருக்கும். பாருங்க, 5 பீஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் 5 தான் எடுத்தேன். முந்தானி சரி பண்ணி பின் பண்ணிக்கிங்க. நான் குண்டூசி தான் போட்டேன். பின் செட் ஆகலை. ஏன்னா ப்ளவுஸு தனியாக தைக்காததுனால அதில் பின் பண்ண முடியல. இந்த இதுக்கு நான் கொஞ்சம் ஏன் கழட்டிட்டேன்னா, அவங்களுக்கு கொண்டை போட்டு பூ சுற்றி விட்டா ரொம்ப அழகாக இருக்கும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப பார்க்க அழகாக தான் இருந்தது. கொண்டா குண்டூசி இருக்கு இல்லைங்களா, அதை குத்திக்குவாங்க. ஏன்னா சேலை குத்துற குண்டூசிலாம் குத்துனீங்கன்னா நிற்காது. கொண்டா குண்டூசி இருக்கும், அதை தான் நம்ம ட்ரை பண்ணணும். நின்றுச்சு. நானே இதை புதுசாக ட்ரை பண்ணேன்.
சொல்லுங்க. நீலா சிவனியா சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. ஏதாவது மாடல் பண்ணணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பூ வச்சாட்டி கொண்டு வச்சு தான் குத்தினேன். அதான் நிறைய குடுமி இருக்குல்ல, அதனால குத்திட்டேன். பரவாயில்ல, பூ நிற்காதுன்னு நினைச்சேன், ஆனால் நின்றுச்சு நல்லாவே. வாங்க நகையெல்லாம் போட்டு விட்டுடலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நீலா சிவனியா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.